கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த இனிய நாளில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலைக்கு இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு ஆலோசனையும் வாக்கு தத்துவத்தையும் கொடுத்துட்டு வருது. இன்னைக்கு வருகிற செய்தி எங்க அப்படின்னு சொன்னா, குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அதிகாரம் தான் யோவான் 3:16. செசரியா பட்டணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கொர்நேலியு என்ற ஒரு மனுஷர் தான். அவங்க வீட்டுல என்ன செய்யனா ஜெபம் கூட்டம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டுருந்துச்சு. கொர்நேலியு என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, ஜெப கூட்டம் உடனே அவங்க உறவினர்களே எல்லாரும் தெரிஞ்ச நண்பர்களை எல்லாரும் அழைத்து என்ன செஞ்சேன்னா அந்த இடத்துல கூடியிருந்தாரு. அங்க அவர் கூடியிருந்த பொழுது என்ன சொன்னா, ஆண்டவர் அவருக்கு சத்தியத்தை என்ன செய்ய போறார் வெளிப்படுத்துவதற்கு யாரை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா பேதுருவை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரு. பேதுரு என்ன செய்யறாருன்னு சொன்னா, நீ போய் அவங்களுக்கு என்ன செய் சத்தியத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி சில தரிசனங்களை கொடுத்து என்ன செய்வாருன்னா பேதுருவை அங்க அனுப்புவாரு. ஏன்னு சொன்னா ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறாரு. ஏன்னா அந்த காலகட்டத்துல என்ன அப்படின்னு சொன்னா, யூதர்களும் புறஜாதிகள் அப்படின்னு சொல்லி வித்தியாசம். ஏன்னா யூதர்கள் தங்களை மேன்மையாக எண்ணி மற்றவர்களை என்ன செஞ்சாங்க, அவங்கள ரொம்ப கீழ்த்தரமாக நினைச்சாங்க. அவங்க தேவனிடத்துல சேருவது அவங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்ட்டு நினைச்ச காலகட்டத்துல ஆண்டவர் பேதுருக்கு உணர்த்திய ஒரு சத்தியம் என்னன்னு சொன்னா, நீ என்ன செய், அங்க கொர்நேலியு வீட்டுக்கு போ, அங்க போய் என்ன செய், ஆண்டுடைய அன்பை குறித்து சொல்லு அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டுச்சு. அப்ப என்ன சொல்றாரு, அங்க கூடியிருந்தவருக்கு அங்க என்ன சொன்னா, அவன் நடுவுல பேதுரு சொல்றாரு, ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்னு சொல்லி அவர் பிரசங்கிக்கிறார். ஆண்டவர் உலகத்துல இருக்கிற எல்லாரையும் அவர் நேசிக்கிறாரு. யாரா இருந்தாலும், யாரெல்லாம் அவர் மேல விசுவாசிக்கிறாங்களோ அவங்களை என்ன செய்யறாரு, அவர் நேசிக்கிறாரு. அவர் இடத்துல என்ன இல்லை, பட்சபாதம் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, பணக்காரன் ஏழை அப்படி எந்த ஒரு பாகுபாடும் அவர்கிட்ட இல்லை. அவர் எல்லாரையும் என்ன செய்யறாரு, தன் சொந்த பிள்ளையாக நேசிக்கிறார். அதனாலதான் அவர் என்ன செய்ய, எல்லாருக்காகவும் தான் என்ன செஞ்சார், அந்த சிலுவையில் அவர் மரித்தார், எல்லாருடைய பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அதனாலதான் தேவனிடத்துல அவர் பட்சபாதம். அதனாலதான் அப்போஸ்தலர்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 11ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னு சொன்னா, ஆண்டவர் எல்லாரையும் சமமாக நேசிக்கிறார் என்ற அர்த்தத்தை நம்மளால காண முடியும். அது மாத்திரம் இல்லாதபடிக்கும் ஆண்டவரிடத்துல சேர்வதற்கு, அதாவது ஆண்டவரிடத்துல படிச்சவங்க படிக்காதவங்க அந்த மாதிரிலாம் ஒரு காரியமும் இல்லை. யாரெல்லாம் அவரை நேசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவர் மேல விசுவாசம் வைக்கிறாங்களோ அவர் என்ன செய்யறாரு, அவர் அவர்களை ஏற்றுக்கொள்றார், அவருடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். இன்னொரு 2வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, பேதுரு அந்த இடத்துல சொல்றார், அதுல நீங்க பாத்தீங்கன்னா விசுவாசிக்கிறவன் எவனோ, ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு ஆண்டவரத்துல போய் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டா அப்படின்னு சொன்னா அவருடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார். அதான் அங்க வசனம் அழகா சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10:43 பாத்தீங்கன்னு சொன்னா, அது என்ன விசுவாசிக்கணும், அவனுடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுகிறான் என்று அறிகிறீர்களா அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. அப்போ பாவ மன்னிப்பு பெறுவதற்கும் விசுவாசம் ரொம்ப அவசியம். ஏன்னு சொன்னாதான் சொன்னார், தேவனை விசுவாசிக்கவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் மாத்திரம் அவனுக்கு பாவ மன்னிப்பையும் நான் தரேன். பாவ மன்னிப்பை பெற்றாதான் நம்ம எங்க போக முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால அந்த வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படின்னு சொல்லுது போல. அதே போல இங்கேயும் நமக்கு அப்போஸ்தலர்ல சொல்லுகிற அந்த வசனம், விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு. அவன் என்ன செய்வான், விசுவாசத்தை ஆண்டவர்ல என்ன செய்ய, தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடும் போது அவர் மன்னிப்பதற்கு உண்மையும் நேர்மை உள்ள நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அதனாலதான் என்ன செஞ்சாரு, இந்த உலகத்துக்கு தந்தர்லி இவ்வளவாய் தந்தர்லி என்ன செஞ்சாரு, அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் நித்திய ஜீவனை அடையணும், நீங்களும் நானும் அவரோடு கூட நித்தியமே அந்த பரலோகத்துல இருக்கணும் அப்படின்ற அவர் என்ன செய்யறாரு, உங்கள் மேல என் மேல என்ன செய்யற ரொம்ப ஆசைப்படுறாரு அல்லது பிரியப்படுறாரு. அதனாலதான் இந்த செய்தி கொர்நேலியு பிரஜாதியான ஒரு மனுஷன் இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அனுப்பி தேவனுடைய சக்தி. அப்போ என்ன நமக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னா, ஆண்டவர் பட்சபாதம் எல்லாரையும் நேசிக்கிறாரு, எல்லாரையும் நேசிக்கிறாரு. யாரெல்லாம் இடத்துல போய் விசுவாசித்து பாவ மன்னிப்பு பெறுறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று இன்னைக்கு வருகிற செய்தியா இருக்கிறது. ஜீவன் செய்வோம். ஆண்டவரே, இந்த உலகத்துல நாங்கள் வாழும் பொழுது ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அன்பை குறித்து உணரும்படியாக யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ
அவர்கள் மேல் நீர் பற்றுதலாய் இருக்கிறீர். அவர்களுக்கு நித்திய ஜீவனை அருள கிருபியா இருக்கிறீர். பாவ மன்னிப்பை தருவதற்கு கிருபியா இருக்கிறீர் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டிருப்போம் சாமி. ஒரே பேரான குமாரனை நீ தந்தொள்ளி இந்த உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணரும்படியான செய்திகளை நீ இந்த வேதாந்தத்தில் பதிவு செய்து வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. எல்லோரும் சமமாக பார்க்கிற கர்த்தரானவரே, உம்மிடத்தில் பட்சபாதம் இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம் சாமி. அதே போல நாங்களும் ஆண்டவரே ஒருவரை ஒருவர் நேசித்து எங்களுக்குள்ள பட்சபாதம் இல்லாதபடிக்கு ஒவ்வொருவரையும் நாங்கள் தாங்கி அரவணைத்து உடைய ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு வர நீ எங்களுக்கு திராணியை கட்டளிட வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. என்னுடைய பாவங்களுடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறோம். தயவாய் மன்னித்தாண்டுரே அந்த நித்திய ஜீவனில் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.